தூய பவுல் சொல்வார், கடவுள் காண்பவை காணாதவை எல்லாம் படைச்சிருக்கிறார். இப்போ திருப்பலியில் நம்ம காணாதவை தான் நிறையா. மேபி திருப்பலியில் ஒரு 30% நம்ம பார்க்கலாம், 70% நம்ம பார்க்க முடியாதது நடக்குது. திருச்சபையில் 3 நிலைகள் உண்டு. ஒன்று என்ன? மகிமையின் திருச்சபை, 2வது பயணம் செய்யும் திருச்சபை, 3வது போராடும் திருச்சபை. இந்த 3 இருக்கு பாருங்களேன். அப்போ மகிமையின் திருச்சபை யாரு? இன்றைக்கு விண்ணகத்தில் இருக்கக்கூடியவர்கள். 2வது யாரு? பயணம் செய்யும் திருச்சபை, நீங்களும் நானும். எதை நோக்கி? அது நம்ம தான் முடிவு பண்ணணும். 3வது என்ன? போராடும் திருச்சபை, துன்புறும் திருச்சபை, உத்தரிக்க ஸ்தலம். இந்த 3 நிலைகளில் உள்ள திருச்சபையும் திருப்பலியில ஒன்று சேர்கிறது. ஏன்னா யோவான் 15 இயேசு சொன்னார் பாருங்க, நீங்க என்னோடு இணைந்திருங்கள், நான் செடி நீங்க கொடிகள். இப்ப இயேசுவோட இணைஞ்சிட்டோம்னா நமக்கு அழிவு கிடையாது, நம்ம இறந்தாலும் நம்ம இருப்போம். அப்ப இந்த 3 நிலைகளும் திருப்பலியில ஒன்று சேர்கிறது. புனித பியோ புனிதர்கள் திருப்பலிக்கு வர்றதை பார்த்துருக்கிறார்கள். புனித சீயன்னா கத்ரீன் அம்மாள் வான தூதர்கள் திருப்பலிக்கு வர்றதை பார்த்துருக்காங்க. இன்னும் உத்திரிக்க ஸ்தல ஆன்மாக்கள் திருப்பலிக்கு வர்றதை அவங்க பார்த்துருக்குறாங்க. உங்கள் வீட்டில் இறந்து போனவங்க, உங்கள் முன்னோர்களோ கூட இருக்கிறவங்களோ இறந்து போனவங்க விண்ணகத்துக்கு போயிருக்கலாம், அவங்களும் வருவாங்க. ஒரு ஊரில் திருப்பலி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் இறந்து விண்ணகம் சென்ற ஆன்மாக்கள் அங்கே வருகிறார்கள். அப்போ நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே உத்தரிக்க ஸ்தலத்துக்கு போயிருந்தாலும் விண்ணகத்துக்கு போயிருந்தாலும் அவர்கள் ஆலயத்திலே திருப்பலிக்கு வருகிறார்கள். திருப்பலி எவ்வளோ முக்கியம் பாருங்களேன். நம்ம காண முடியாது நடக்குது. அதனால தான் நம்ம திருப்பலியிலே 3 நிலைகளுடைய திருச்சபையை அங்கே சந்திக்கிறோம், அவர்களோடு ஒன்றிணைகிறோம். அப்போ திருப்பலி நமக்கு இன்னும் மேன்மையானதாக, நமக்கு இன்னும் அருளை கொடுப்பதாக இருக்கிறது.